ஐயோ போச்சே. வணக்கம் நண்பர்களே, இது டே 2 ஆஃப் நீ ஏறி எடுக்க விழா. இது நம்ம காலம். காலையில இருந்துச்சு, அவசர வேலைகள் முடிச்சுட்டு ஒரு மணி நேரம் வாக்கிங்கு சாப்பிட்டு முடிச்ச உடனே ஒரு அதிர்ச்சி தகவல், இன்னைக்கு மின்சாரம் துண்டிக்கப்பட்டதுன்னு. அதான் டீமை கூப்பிட்டு காடி எடுத்துட்டு பெட்ரோல் அடிச்சுட்டு கிளம்பியாச்சு. நாங்க எல்லாரும் எங்க போயிட்டு இருக்கோம்னா அது இடம் பேர் எங்களுக்கே தெரியாது, அதனால எங்களால சொல்ல முடியல. ஒரு மலை மேல ஏறிட்டு இருக்கோம். இது ஆக்சுவலி என்னன்னா ஒரு ரிசர்வ் ஃபாரஸ்ட் தான். என் பக்கத்துல ஒரு மரூன் கலர் டிஷர்ட் போட்டு வராரு பாத்தீங்களா, அவர் பேர் தான் கபிலன். அவருக்கு மட்டும்தான் வழி தெரியும். அவர் தான் எங்களை வழி நடத்தி கூட்டு போயிட்டு இருக்காரு. இன்னைக்கு வீடியோ கொஞ்சம் லென்த்தா தான் இருக்கும், கண்டிப்பா ஃபுல்லா பாருங்க எல்லாரும். ஏத்தத்திலயும் இறக்கத்திலயும் கூட்டி போறானே, எந்த ஊருக்கா கூட்டி போற? இதோட 11 கிலோமீட்டர் ஆகி போச்சியா. பேசாம வாயா, பொருள் பெருசுல அண்ணன் மாதிரி தளராம நங்கு நங்கு நடந்து வா. அண்ணன் சொன்ன மாதிரி தளராம நங்கு நங்கு நடந்து வந்தோம். ஆனா அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு பெரிய ட்விஸ்ட் காத்துருந்துச்சு. இவ்வளவு தூரம் நடந்து வந்தும் தண்ணி வரல. பாறையில தான் முட்டணும்னு நினைக்கிறேன். தண்ணி இல்ல, ஒண்ணுமே பண்ண முடியல. பயங்கரமான ஏமாற்றம். என்ன பண்ண போறோம்னு தெரியல. மேல இன்னும் மேல ஒரு இடம் இருக்கும், அங்க போறோம். 2000 years later. சத்தம் கேக்குதுன்னு நினைக்கிறேன். தண்ணி விடுது. இப்போதான் எங்க எல்லாருக்கும் உயிரே வருது. ஒரு நீண்ட கடினமான பயணத்துக்கு அப்புறம் நாங்க ஒரு வழியா கண்டுபிடிச்சிட்டோம். இங்க பாருங்க என்ன மாதிரி வியூ இருக்குன்னு பாருங்களேன். நல்ல வேலை இன்னைக்கு ஒரு பிளான போட்டு வந்தோம். வெயில் வேற சரியான வெயில், மண்டைய பொழுக்கு. ஊர்ல இருந்தோம்னா கருவாடா காஞ்சிருப்போம். தண்ணி சரியான கூலிங்க, ஏதோ ஐஸ் பாத் எடுத்த மாதிரி இருந்துச்சு. நண்பர்களே, உங்களுக்கும் இந்த மாதிரி வாய்ப்பு கிடைச்சுன்னா கண்டிப்பா அதை தவற விட்டுறாதீங்க. ஏன்னா இதுல வந்து பயங்கரமான ஒரு ரிலாக்ஸேஷன், மசில் நல்லா ரெக்கவரி ஆகும். அதனால நாங்களும் போயிட்டோம். நீங்களும் இந்த மாதிரி போய் குளிங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி இடத்துக்கு போறதுக்கு முன்னாடி அந்த இடத்த பத்தி கொஞ்சம் நல்லா தெரிஞ்சவங்களை கூட்டு போங்க. ஏன்னா இது ரொம்ப ஆபத்தான இடம். கொஞ்சம் பார்த்து சேஃபா இருங்க மக்களே. இவர் வந்து நித்யானந்தாவோட சித்தப்பா பையன் கோகுலானந்தா. நாங்க காட்டுக்குள்ள சந்திச்சோம். ஆசிரியர் வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு லொகேஷன்ல உட்காந்து சாப்பிடுறதுக்கே பயங்கரமா இருந்துச்சு. மதிய உணவை போட்டுட்டு திரும்பியும் குளிக்க ஆரம்பிச்சிட்டோம். காவ ஓரத்துல கஞ்சி அடிக்கிற மாதிரியே இருக்கு, காலத்து கீழே. இதுக்கப்புறம் தான் அந்த அசம்பாவிதம் நடந்துச்சு. சரி, வியூ நல்லா இருக்கு, வீடியோ எடுத்து எடிட் பண்ணா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு வீடியோ எடுக்க ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் தான் வேலையை பார்த்து விட்டேன். ஃபர்ஸ்ட் டைம் வலிக்கு விழுந்தப்பவே மூடிக்கிட்டு இருந்திருக்கணும், ஆனா நான் அதை பண்ணல. ஐயோ போச்சே. சரியான அடி. ஒரு இடத்துக்கு போய் மெடல் வாங்கலாம் எப்படி. அதுக்கப்புறம் அப்படியே கிளம்பிட்டோம். கீழே இறங்குறப்போ தம்பி கவட்டைக்குள்ள முள்ள விட்டு விளையாடிக்கிட்டு இருந்தான். நான் சிரிச்சதுக்கு என் காலையும் முள்ள தூக்கி போட்டு என் காலையும் குத்த வச்சிட்டான். அப்புறம் வீட்டுக்கு போய் ஒரு தூக்கத்தை போட்டு நேரா ஜிம்முக்கு போயாச்சு. ஜிம்முக்கு இன்னைக்கு பைசப்ஸும் ட்ரைசப்ஸும் அதுல ஒரு 4 வேரியேஷனை போட்டுட்டு அப்படியே 2 வீடியோ எடுத்துட்டு வீட்டுக்கு போய் சாப்பிட்டு தூங்கிட்டா நாளைக்கு பார்க்கலாம். கெட்ட கோளாரா இருக்கடா இந்த போஸ். இது என்னோட பைசப்ஸ் இப்படி இருக்கும்.